வெல்கம் டு ப்ராஃபிட் பெட்டர் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோல நிஃப்டி ஃபியூச்சர்ஸை மார்க்கெட் ப்ரொஃபைல்ல யூஸ் பண்ணி நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். இந்த பக்கம் நம்ம ஆர்டர் ஃப்ளோ இருக்கு. பட் ஆர்டர் ஃப்ளோன்றது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல தான் வந்து பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? போஸ்ட் மார்க்கெட்ல இல்ல ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு தேவைப்படாது. நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வந்து கோ சார்ட்டிங். நான் இப்ப எதுக்காக இந்த மார்னிங் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வியூ, அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைல் எப்படி நமக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால் வந்து இங்க ஒரு டே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கூட ஃபால் தான் வந்திருக்கு. பட் நான் வந்து இங்க இருந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். எதுக்காகன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்றேன். இப்போ மார்க்கெட் வந்து பாருங்க, இந்த டேல இருந்து ஒரு வேல்யூ ஏரியா இங்க பில்ட் ஆயிருக்கா. ஸோ வேல்யூ ஏரியான்றது ஒண்ணும் இல்ல. ஒரு நாளைக்கு எங்க வந்து 70% ஆஃப் டைம் வந்து மார்க்கெட் ஸ்பெண்ட் பண்ணுதோ, அததான் நம்ம வந்து வேல்யூ ஏரியான்னு சொல்லுவோம் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல. சரிங்களா? ஸோ எங்கெங்கலாம் வந்து உங்களுக்கு இந்த மாரி வந்து பாக்ஸஸ் வந்திருக்கும் இந்த கலர்ல, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் டைம் வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கும், இந்த ஒரு பிரைஸ் லெவல்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கும். சரிங்களா? நீங்க வந்து நார்மல் சார்ட்லயே நீங்க வந்து பார்க்கலாம். பட் வேல்யூன்றது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது 70% ஆஃப் டைம் வந்து எங்க ஸ்பெண்ட் பண்ணுதுன்னு நம்ம வந்து கிளியரா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து உங்களால மார்க்கெட் ப்ரொஃபைல தான் பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, வேல்யூ ஏரியா இங்க இருக்கா? அதுக்கு அடுத்த நாள் பாருங்க, வேல்யூ ஏரியா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வேல்யூ ஏரியா இங்க இருக்கு. இது 3மே வந்து வேல்யூ ஏரியா டவுன் சைட் நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, வேல்யூ ஏரியா மறுபடியும் ஷிஃப்ட் ஆயிட்டு என்ன பண்றான்னா மேல போறான். ஓகேவா? விச் மீன்ஸ் இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருக்கா. அதுக்கு அடுத்து பாருங்க, வேல்யூ ஏரியான்றது உங்களுக்கு இங்க பில்ட் ஆகுது. மறுபடியும் வேல்யூ ஏரியான்றது உங்களுக்கு எங்க பில்ட் ஆகுது? இந்த ஒரு ஜோன்ல. மறுபடியும் நேத்து என்ன பண்றாங்க வேல்யூ ஏரியாவ ஒரு பர்ட்டிகுலரா இந்த ஒரு பிரைஸ் ஜோன்ல தான் என்ன பண்றான் மார்க்கெட்ட. வேல்யூவ வந்து பில்ட் பண்றான். நாம வந்து பிரைஸ பத்தி பேசல. அவன் எவ்வளோ தூரம்னா மேல இருந்து கீழ வரட்டும், எவ்வளோ தூரம்னா வந்து பிரைஸ் வந்து வெளிய போட்டும். ஆனா வேல்யூன்றது உங்களுக்கு என்ன பண்றான்னா, பர்ட்டிகுலரா இந்த ஒரு 24,950 ல இருந்து 24,650 சரிங்களா? ஒரு 300 பாயிண்ட்ல தான் என்ன பண்ணுது உங்களுக்கு வேல்யூன்றது பில்ட் பண்ணுது. சோ அப்போ இந்த வேல்யூ ஏரியா பில்டப் ஆகுது இல்லையா? இது வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் இவன் வந்து உங்களுக்கு அக்குமுலேஷன் ஃபேஸா இருக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லனாக்கா ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸா இருக்கலாம். இது 2 தான் வந்து சாத்தியமா இருக்கும். கரெக்ட்டா? நம்ம ஏன் வந்து இது ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, நீங்க வந்து மார்க்கெட்ட பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அ டாப்ல இருந்து என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு, இங்க ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருக்கோம். அங்கருந்து ஒரு ஃபால். மறுபடியும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருக்கோம். அங்கருந்து ஒரு ஃபால். இங்க பாருங்க. மறுபடியும் வந்து ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் போட்டு, அங்கருந்து ஒரு ஃபால். இப்ப மறுபடியும் என்ன பண்றான் உங்களுக்கு, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் மாரி போட்டுட்டு இருக்கான். பட் நமக்கு வந்து கன்க்ளூஷன் நமக்கு தெரியாது. எப்படி தெரியாதுன்னா, எய்தர் இது வந்து 20,950, 25,000 கிராஸ் பண்ணா தான் இது வந்து நம்ம அக்குமுலேஷன் சொல்ல முடியும். அதே மாரி பாட்டம்ல 24,650 கீழ வந்து உங்களுக்கு கிராஸ் ஆயிட்டு வந்தா தான், நம்ம இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு வேல்யூவ வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்டின்னா, இந்த ஒரு ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு ரேஞ்சுக்கு நான் வந்து கம்ப்ளீட்டா ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நம்ம டிரா பண்ணலாம். ஓகேவா? அப்படி இல்லனாக்கா, இந்த ப்ரொஃபைல் எல்லாமே ஒண்ணா மெர்ஜ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து என்ன பண்ணும்னா, இந்த ஒரு 3 லெவல் கிடைக்கும். சரிங்களா? 1, 2 இந்த ஒரு 3 லெவல். இந்த 3 லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து வேல்யூ ஏரியா ஹை. இது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது வேல்யூ ஏரியா லோ. சொன்னா பார்த்தீங்களா, மார்க்கெட் வந்து 70% ஆஃப் டைம் வந்து எங்க ஸ்பெண்ட் பண்ணுதோ, அதுதான் நமக்கு வந்து வேல்யூ ஏரியான்னு சொல்லிட்டு, ஸோ அதே மாரி இந்த வேல்யூ ஏரியாவோட டாப் மோஸ்ட் பாயிண்ட் தான் நம்ம வந்து வேல்யூ ஏரியா ஹைன்னு சொல்லுவோம். இந்த வேல்யூ ஏரியா லோவஸ்ட் பாயிண்ட் தான் வேல்யூ ஏரியா லோன்னு சொல்லுவோம். அண்ட் இதுல வந்து உங்களுக்கு ரெட் கலர்ல வந்து ஒரு லைன் இருக்கும். இதுதான் வந்து இப்ப பாயிண்ட் ஆஃப் விச் மீன்ஸ் அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணது இந்த ஒரு பிரைஸா இருக்கும். அந்த ஒரு பர்ட்டிகுலர் டேல. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம்னா, இந்த 3 ரெட் லைன்ன்றது பார்த்தீங்கன்னா, இந்த கன்சாலிடேட்டட் ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒட்டுமொத்த டேவோட வேல்யூ ஏரியா ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் வேல்யூ ஏரியா லோ. இதுதான் வந்து நம்ம டிரா பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எதுக்காக இத நம்ம முக்கியமா நம்ம பார்க்குறோம். இந்த கன்சாலிடேஷன் ஜோனோட இந்த வேல்யூ ஏரியாஸ் பார்க்குறோம் அப்படின்னா, இது மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஒரு மெத்தட் இருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் அப்டின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிறேன் ஃபர்ஸ்ட்டு. இப்போ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். இது வந்து சப்போர்ட் பாயிண்ட் ஓகேங்களா? உங்களுக்கு சப்போர்ட்ல மோஸ்ட்லி யார் இருப்பான்னா, பையர்ஸ் உட்கார்ந்துட்டு இருப்பான். ஓகேங்களா? அதே மாரி ரெசிஸ்டன்ட்ல யார் உட்கார்ந்திருப்பான்? செல்லர்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பான். ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ன்றது இப்போ மார்க்கெட் வந்து கீழ இருந்து மேல போயிட்டு இருக்கு. மேல போயிட்டு கரெக்ட்டா ஒரு ரெசிஸ்டன்ட்ட டச் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன். ஏன்னா மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ட்ட டச் பண்ணிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க செல்லரு, அந்த ரெசிஸ்டன்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு, திருப்பி பிரைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் குடுப்பாங்க. அதே போல தான் ஒரு பிரைஸ் நல்லா இறங்கி வந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் சப்போர்ட்ட ரீச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா, மேல போக ஆரம்பிக்கும். காரணம் என்ன? இங்க ஆல்ரெடி வந்து இது வந்து ஒரு பையருக்கான ஒரு ஜோனு. அங்க ஜோனுக்குள்ள வந்து என்ன பண்றாங்க பையர், அதுக்கு மறுபடியும் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஓகே நம்மளோட பையிங் ஜோன் வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேரு தான் வந்து ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் நீங்க வந்து மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு, இப்ப நீங்க இந்த 3 லைன வந்து நீங்க பாருங்களேன். இதுல வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறது இந்த டாப் மோஸ்ட் 2 லைன் தான். ஓகேங்களா? அப்படி பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து பாருங்க, இந்த ஒரு டே இத பிரேக் பண்ணான். ஓகேவா? ஸோ பிரேக் பண்ண அன்னைக்கே என்ன பண்ணுச்சு மார்க்கெட் திருப்பி இந்த இதுதான் வந்து ஆக்சுவலா எக்ஸ்பைரி டே.
ஓகேங்களா. ஸ்டார்டிங் நல்லா மேல போனவன், இந்த லைன பிரேக் பண்ணதுக்கப்புறம் சாயங்காலம் என்ன பண்ணான், ஒரே அடி அடிச்சு கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் வந்து இறக்கிட்டு கீழ தான் வந்து முடிச்சான். ஓகேங்களா. அப்ப என்ன தெரியுது, இதுக்கு மேல போனோம்னா பிரைஸ் என்ன பண்றான், புஷ் பண்ணி கீழ இறக்கிட்டு வரான். இன்னைக்கும் பாருங்க, மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, சாரி இன்னைக்கு இல்ல நேத்து. இதுக்கு இந்த லோக்கு கீழ தான் ஓப்பன் ஆச்சு. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணல, இதுக்கு கீழ வந்து புஷ் பண்ணி ஃபர்தரா போக விடல. மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்றான், பையர்ஸ் உள்ள வந்துட்டு, இந்த ஜோனுக்குள்ளேயே மறுபடியும் வந்துடுறான். அப்ப மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த ஜோன்குள்ள வந்துச்சுன்னா, அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி 24,865 ரீச் பண்ணும். அப்படி இல்ல 24,900 இந்த ஒரு லைன வந்து மார்க்கெட் என்ன பண்ணணும், ரீச் பண்ணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் என்ன பண்ணீங்கன்னா 24,800ல போய் நின்னுருக்கான் இல்லையா? ஸோ அப்ப மார்க்கெட் என்ன பண்ணும்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து மேல போக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 24,865ல போயிட்டு திரும்பலாம். அப்படி இல்லன்னா, கொஞ்சம் இங்க ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் இது பிரேக் பண்ணி 24,900க்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பலாம் மார்க்கெட். ஓகே. ஸோ திரும்பறதுக்கான சான்ஸ் வந்து நெறைய இருக்கு. ஓகேங்களா. ஸோ அத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போறோம். அது லைவ் மார்க்கெட்ல தான் ஆர்டர் ஃப்ளோவ பயன்படுத்தி என்ன பண்ணும், இவன் வந்து இந்த ஜோன வந்து உடைச்சுட்டு மேல போவானா, இல்ல வந்து இங்க இருந்து திரும்பிடுவானா அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். முடிஞ்சு போன மார்க்கெட்ல நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆர்டர் ஃப்ளோ வந்து பெருசா பயன்படுத்திக்க முடியாது. சரிங்களா. ஸோ இதான் வந்து ஆக்சுவல் பிளான். நான் வந்து டெலகிராம் குரூப்லயுமே வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். என்ன அப்டேட் பண்ணியிருப்பேன்னா, நம்ம குரூப்ல ஃபர்ஸ்ட்டு எடுத்துடுறேன். நேத்து காலையில வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ட்ரேட் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ அந்த டவுன் ட்ரெண்டுக்கான பிளான் எதுக்காகன்னா, உங்களுக்கு மார்க்கெட் வந்து நல்லா மேல போயிட்டு, இங்க வந்து ஒரு செல்லிங் பிரஷரோட நான் வந்து மார்க்கெட் கீழ இறங்குச்சு. ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த செல்லிங் பிரஷர் இருக்கு இல்லையா? இந்த பிரஷரோட பாட்டம். இந்த பாட்டம மறுபடியும் மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா, நம்ம வந்து செல் என்ட்ரி போலாம் அப்படின்றத பிளான் வந்து வச்சுட்டு இருந்தேன். இந்த 24,500 மார்க் இருக்கலாம். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, இங்க கீழ இறங்குனான் இல்லையா? இறங்குன வேகத்துல அப்படியே ஏறுனவன் தான் அப்படியே மார்க்கெட் வந்து என்ன பண்ணிடுச்சு, மேல போக ஆரம்பிச்சுருச்சு. அது மட்டும் இல்லாம பையர்ஸும் வந்து மார்க்கெட்ல கண்ட்ரோல்டா தான் இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ட்ரேட் ட்ரிகர் ஆகறதுனால இத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்த ட்ரேட் ஓகேங்களா? அடுத்த ட்ரேட் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து பையிங்ன்னு வந்து இங்க தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து இந்த செல்லிங் ஜோன கிராஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணும், இங்க இருக்கக்கூடிய செல்லர்ஸ் எல்லாமே ஷார்ட் கவரிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால வந்து நான் வந்து 24,744க்கு மேல ட்ரேட் போயிட்டு, நான் டார்கெட் வந்து எங்க செட் பண்ணியிருந்தேன் பாருங்க. 24,864 இது வந்து என்னன்னா, நம்ம இப்ப பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். நம்ம இங்க என்ட்ரி போனோம்னா, இங்கருந்து ஒரு 120 பாயிண்ட் நமக்கு டார்கெட் கிடைக்கும்ன்றத நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். 744ல இருந்து. பட் ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு நிமிஷம் சார்ட்க்கு போயிடலாம். 24,800 தான் வந்து மார்க்கெட் போச்சு. ஒரு 60 பாயிண்ட்ஸ் தான் வந்து மேல ஏறுனா. அப்படியே மார்க்கெட் சைட்வேஸ்லயே போயிடுச்சு. பட் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணும் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா 865 கிட்ட போகறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். விச் மீன்ஸ் மார்க்கெட் வந்து இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். ஓகேங்களா?